ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கூகுள் டெக். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், பைனான்ஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். சின்ன ஒரு வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்ன சொல்லி கேட்டால், இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி தெரியாது. பெரும்பாலானவங்களுக்கு பைனான்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இலங்கையில் இருந்து கொண்டே அதுக்கு எப்படி காசை போடுறது, பைனான்ஸில் இருக்கிற டொலரை எப்படி நாங்கள் பேங்குக்கு காசாக வித்ட்ரோ பண்ணுறது, மற்றது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஐடி கார்டு கொடுத்து எப்படி ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டை நாங்கள் வெரிஃபை பண்ணுறது, மற்றது இதில் போயிட்டு ஃப்ரீயாக என்னென்ன மெத்தட்ஸில் ஏர்ன் பண்ணலாம், கேம்ஸ் ப்ளே பண்ணி என்ன மாதிரி இதில் போயிட்டு ஏர்ன் பண்ணலாம், இந்த எக்ஸ்சேஞ்சை பற்றின ஃபுல் நாலேஜும் கூகுள் டெக் யூடியூப் சேனலில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட்டை நான் போட்டிருக்கிறேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரிலேட்டடான ஃபுல் நாலேஜை நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இப்போ மெயின் விஷயத்துக்கு போகலாம். இதில் பாருங்கள், மெனு இருக்குது. மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள், மோர் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லி கடைசியாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். இந்த செல்ஃப் சர்வீசஸ் என்ன விஷயங்கள் செய்யலாம் அதை தெளிவுபடுத்துகிறேன். ஸோ பைனான்ஸை தங்களோட யூசர்ஸுக்கு செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கு. எதுக்காகன்னு சொல்லி கேட்டால், தாங்களாகவே தங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக இப்படியான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பைனான்ஸில் நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்களே சால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ். இதில் முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். உங்களோட ஐடி கார்டு, அதாவது ஐடென்டிட்டி கார்டில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, ஐடி கார்டை நீங்கள் அப்டேட் பண்ண வேணும்னு சொன்னாலும் இந்த இடத்துல பாருங்கள், அப்டேட் ஐடென்டிட்டின்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஐடி கார்டை நீங்களாகவே அப்டேட் பண்ண இயலும். மற்றது கிரிப்டோ டெபாசிட் உங்களுக்கு கிடைக்கல. ஒரு ஆள் உங்களுக்கு கேஷ் $டொலர்ஸ் போட்டிருக்கிறேன், ஆனால் இன்னும் எனக்கு அது கிடைக்க இல்லை. அந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களாகவே இதில் சால்வ் பண்ண இயலும். மற்றது அப்டேட் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், அதாவது உங்களோட கரண்ட் ரெசிடென்சியை நீங்கள் அப்டேட் பண்ண வேணுமா இருந்தால் இதுக்கு முதல் பைனான்ஸோட கஸ்டமர் சப்போர்ட்டை கண்டக்ட் பண்ணி தான் நீங்கள் லைவாக கதைச்சு அதை அப்டேட் பண்ணுவீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செல்ஃப் சர்வீஸ் மூலமாக நீங்களாகவே உங்களோட ரெசிடென்சியை அப்டேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபேக்டர் ஒதென்டிகேட்டரை நீங்களாகவே ரீசெட் பண்ண இயலும். பட் இது முதலும் இருந்தது. பாஸ்வேர்டும் உங்களால் மட்டுமே ரீசெட் பண்ண இயலும். ஸோ இதுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டோட ஹெல்ப் தேவையில்லை. மற்றது பர்த்டே கரெக்ஷன், மற்றது உங்களோட நேம் பிரச்சனையாக இருக்குது, அப்படியான பிரச்சனைகளை நீங்களாகவே இதில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது, மற்றது ட்ரான்சாக்ஷன் டேட்டா எடுக்க வேணுமா இருந்தாலும் நீங்களாகவே அதை ஜெனரேட் பண்ணி எடுக்கலாம். தனியாக அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. மற்றது அக்கௌண்ட்டை நீங்கள் டிசேபிள் பண்ணவும் இயலும், அதாவது மெனுவலாக நீங்கள் அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ண இயலும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு P2Pக்கான ஆர்டர் ரிசிப்டும் இதில் எடுக்கக்கூடிய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாருக்காவது பேமெண்ட்டை சென்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஆள்கிட்ட பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கான ரிசிப்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சான்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி செல்ஃப் சர்வீசஸுக்குள்ள இப்படியான விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. அன்அவைலபிள்னு சொல்லியும் சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சொல்லி கேட்டால், இந்த அன்அவைலபிள் இந்த ஆப்ஷனை நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டை கண்டக்ட் பண்ணி மட்டும்தான் செய்ய இயலும். உதாரணத்துக்கு பாருங்கள், ஃபியட் வித்ட்ரோவல் உங்களுக்கு ரிசீவ் ஆக இல்லை, மற்றது 2 ஃபேக்டர் ஒதென்டிகேஷன் ஃபெயில் ஆகிட்டுது, மற்றது ஃபியட் டெபாசிட் உங்களுக்கு ரிசீவ் ஆக இல்லை, அக்கௌண்ட்டை ஃபோர்கெட் பண்ணுறதுல பிரச்சனைகள் இருக்குது, மற்றது கிரிப்டோ வித்ட்ரோவல் ரிஜெக்ட் ஆகியிருக்கு.
ஸோ கேவைசி வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கு. மற்றது வந்து கிரிப்டோ வித்ட்ரோவல் பண்ணுற டைம் உங்களுக்கு வந்து எரர் காட்டுது. ஃபியட் டெபாசிட்டை வந்து சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்படின்னு சொன்னால் நீங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து பைனான்ஸோட லைவ் கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண வேணும். பட் இதுக்கு முதல் நான் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து செல்ஃபாக நீங்களாகவே உங்களோட பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ண வேணும். ஐடி வந்து பிரச்சனை, நீங்கள் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து போயிட்டீங்க. ஸோ அந்த ஐடி கார்டை வந்து நான் அப்டேட் பண்ண வேணும் பைனான்ஸில். அதை அப்டேட் பண்ணால் தான் நீங்கள் அந்த கண்ட்ரியில் போயிட்டு P2Pயில் வந்து ட்ரேட் பண்ணலாம், அதாவது டாலர் வாங்கலாம் விற்கலாம் அந்த கண்ட்ரிக்குள்ளேயே. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் செல்ஃப் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பைனான்ஸில் இப்படியும் ஒரு விஷயம் வந்து இருக்குன்ற விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரியாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை வந்து தாரேன். இப்போதைக்கு வந்து அந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.